Hi students, welcome to saihindividhyalaya. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிராமர் பார்ட்டு, வியாக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோனவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோனவுன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா ப்ரோனவுன் ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு நவுன் அப்படின்னா பெயர் சொற்கள், நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேமிங் வேர்ட்ஸ் அதை தான் நவுன். ஆனால் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், அதாவது இந்த பெயருக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தையை தான் ப்ரோனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், பெயருக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தை. உதாரணம் நம்ம சொல்லிடலாம். இப்போ நவுனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ராம் அப்படின்னு ஒரு பேர் எழுதுகிறேன், ரவி அப்படின்னு ஒரு பேர் எழுதுகிறேன். இவங்கெல்லாம் நவுன். பாருங்கள், இவர் ஒரு பேர், நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங்ஸ், இதெல்லாமே நவுனு தான். இப்போ நான் ஆட்கள் பேர் எழுதியிருக்கிறேன், ராம், ரவி அப்படின்னு சொல்லிட்டு. இதே ரிப்பீட்டடாக இப்போ ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமுக்கு பதிலாக நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஹீ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதே நேரத்தில் ரவிக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறேன்னா அதே ஹீ தான். இங்கனக்குள்ளே நான் ராதா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லும்போது சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த ஹீயை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி கிளாஸ். இந்த ஹீ, இந்த சி ஹிந்தியில் எப்படி சொல்கிறது பாருங்கள். இந்த ராம் அப்படின்னா நவுனு, அதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஹீ. உதாரணத்துக்கு ராமன் படிக்கிறான், ராமன் எழுதுகிறான், ராமன் விளையாடுகிறான்னு சொல்கிறோம். அகைன் அண்ட் அகைன் வி ஆர் யூஸிங் ராம். ராமன் சொல்கிறதுக்கு பதிலாக ராமன் படிக்கிறான், அவன் விளையாடுகிறான், அவன் எழுதுகிறான், இப்படி சொல்கிறது. அந்த அவன் அப்படின்றத தான் நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போ ப்ரோனவுனில் ஃபஸ்ட்டு மைன் பாருங்கள். மைன் அப்படின்னு எழுதுகிறோமா, எழுதி ஒரு சின்ன டாட் வைக்கிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஐ அப்படின்னா நான். தமிழில் என்ன சொல்லுவோம், நான் சொல்லுவோங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு தும். தும் அப்படின்னு சொன்னால் யூ. யூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. அடுத்தது இதனுடைய அப்படியே ப்ளூரல் ஆப். ஆப்புனாலும் நீ தான், ஆப்புனாலுக்கும் யூ தான். இங்கிலீஷில் அதுதான். ஆனால் தமிழில் மாத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தது ஹம், ஐயனுடைய ப்ளூரல். ஹம் அப்படின்னு சொன்னால் என்ன, வி. நாம், நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், நாங்கள். சரி, இப்போ அடுத்தது மைன், தும், ஆப், ஹம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு யக்கு. யக்குன்ற ஒரு வேர்டு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹீ, சி, இட். ஓகே, அப்படின்னா இவன், இவள், இது, இந்த மாதிரி சவுண்டு வரணும். அடுத்தது இந்த அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் இது வரும். திஸ்ன்னு சொல்லலாமா, திஸ்ஸு. திஸ்ஸுனா என்ன, இந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்டுக்கு. நெக்ஸ்ட்டு யக்கு பார்த்துட்டோம். அப்படியே வக்குக்கு, வக்கு. இந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கிலீஷை பொறுத்தளவில் ஹீ, சி, இட் தானே சொல்லுவோம். தட்டுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். பாருங்கள், அவன். அங்கே யக்குக்கு இவன், வக்குக்கு அவன். சீன்றதுனால அவள், இதுன்றதுனால அது, தட்டுன்றதுனால அந்த. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த யக்குனுடைய ப்ளூரல் தான் ஏ. அடுத்தது வக்குனுடைய, இந்த வக்குனுடைய ப்ளூரல் தான் வே. இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் தே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். தோஸ், தீஸ்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். தோஸ், தீஸ் அப்படின்னா என்ன, இப்போ யக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழில் சொல்லும்போது ஏ அப்படின்னும்போது இவர் அப்படின்னு சொல்லணும்.
இதே இது வக்குன்னு சொல்லும்போது அவர். தேனா என்ன? அவர்கள், அவர் அவர்கள், இவர் இவர்கள். இதுல அவர் அவர்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்க, மை, தும், ஆப், ஹம், யக். மை, ஐ, தும், யூ, ஆப், யூ, ஹம், வி, யக், he, she, it, this. ஓகே. வக், he, she, it, that. ஏ, they, those, these. வே, they, though, these. பாருங்க, மைம், ஐ, நான். மைம்னா நான், தும்முனா நீ, ஆபுனா நீங்கள், தம்முனா நாம் நாங்கள், யக் அப்படின்னு சொன்னா அவன், இவன், இவள், இது, இந்த. வக், இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வக், அவன், அவள், அது, அந்த. ஏ, இவர்கள், இவைகள். இவர்கள் சொல்லலாம், இவர் சொல்லலாம், இவைகள் சொல்லலாம். வே, அவர், அவர்கள், அவைகள். இங்கிலீஷில் காமனாக தான் சொல்ல முடியும், தே, தோஸ், தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மைம் அப்படின்றது யாருக்காக? இப்போ ஒருத்தர் வந்து ராஜா ராஜான்றனா அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு மைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நவுன், அடுத்தது ஒரு சின்ன வெர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு சின்னதாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்புனா என்ன அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி புது புது விஷயங்களை டெய்லி நம்ம கற்றுக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சாய் ஹிந்தி வித்யாலயா அப்படின்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.